இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிங்கன்னா நீங்கள் கண்ணாடியே போட தேவையில்லைங்க. ஆமாங்க, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா உருவாகிட்டே இருக்குது. அது ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல், லேப்டாப் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப நம்மளுடைய கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான பழச்சாறுகளை எல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கண்களை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். வாங்க, அது என்னென்ன பழச்சாறுகள், டெய்லி எப்படி சாப்பிடணுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லா ஜூஸ். இந்த ஆம்லா ஜூஸில் நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுடைய கண்களோட அந்த ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த ஆம்லா ஜூஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. முதுமையை கிட்ட நெருங்கவே விடாதுங்க. இந்த ஆம்லா ஜூஸ் நம்மளுடைய ஃபுல் பாடிக்குமே ரொம்ப நல்லது, விட்டமின் சி நிறைஞ்சது. நீங்கள் கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோடு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக டெய்லி ஒரு கிளாஸ் நீங்கள் ஆம்லா ஜூஸ் குடிக்கலாம், அல்லது டெய்லி ஒரு ஆம்லாவை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இது கண்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணையும் நம்ம ஜூஸாக அரைச்சி சுகர் போடாமல் ஹனி கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தோடு நம்மளுடைய கண்கள் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஏபிசி ஜூஸ் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரி எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை முந்தின நாள் இரவே நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழத்தில் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க. உங்களை ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, பாதாமெல்லாம் கண்களுக்கு ரொம்ப நல்லது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்தோட அந்த சாறு, விட்டமின் சி நிறையா இருக்குது. இது இளமையாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆரஞ்சு சாறை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி டிவி, லேப்டாப் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதிகமாக ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்காங்களா, லேப்டாப்லேயே பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெகுலராக விட்டமின் சி நிறைஞ்ச ஃப்ரூட்ஸில் இருக்கிறது, எலுமிச்சை, ஆரஞ்சு இந்த மாதிரி தக்காளி ஜூஸ் இந்த மாதிரி ரெகுலராக விட்டமின் சி நிறையா இருக்கிறது, ஆம்லா இந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்களுக்கு ரொம்ப நல்லது. கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த விட்டமின் சி நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த பிரச்சனையை தவிர்த்து நல்லபடியாக ஆரோக்கியமாக நம்முடைய கண்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்களில் இருக்கிற திசுக்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தேங்காய் தண்ணீரும் இளநீரும் ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்கள் தேங்காய் தண்ணீர் அல்லது இளநீரை ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்களில் இருக்கிற திசுக்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இதுவெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம சொன்ன ஜூஸையெல்லாம் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் மொபைல், லேப்டாப்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய உடல் உறுப்புகளையும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கும் கண்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மாதிரி பழச்சாறுகளை எல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த் டிப்ஸ் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.